மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியில் கொடிக்கம்பங்கள் வைக்கக்கூடாது என உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் முதலமைச்சர் வருகையொட்டி நெல்லையில் சாலையின் இருபுறமும் திமுக கொடிக்கம்பங்கள் வைக்கப்பட்டுள்ளன. உத்தரவை மீறி வைக்கப்பட்டுள்ள திமுக கொடிக்கம்பங்களை அகற்ற சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்து வருவதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்கள். அரசுமுறை பயணமாக 2 தினங்கள், இன்று மற்றும் நாளை என்ன பண்றாங்கன்னா, தமிழக முதல்வர் ஸ்டாலின் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வராரு. இங்கு பல்வேறு நலத்திட்ட பணிகளை துவங்கி வைக்கிற ஒரு சூழ்நிலையில அப்பட்டமான நீதிமன்ற விதிமுறை மீறல் நடந்திருக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, சாலை ஓரங்கள்ல கொடிக்கம்பங்கள் நடப்படக்கூடாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நடப்படக்கூடிய கொடிக்கம்பங்கள் முறையானபடி அது பராமரிக்கப்பட்டிருக்கணும்னு சொல்லி நீதிமன்றம் ஒரு உத்தரவை விட்டது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, 6 அடிக்கு மேல உள்ள கொடிக்கம்பங்கள் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சட்டம் இருக்கிற ஒரு சூழ்நிலையில 30 அடிக்கும் மேல உயரமான 100க்கும் மேற்பட்ட கொடிக்கம்பங்கள் திருநெல்வேலி மாநகர பகுதிகளில் வைக்கப்பட்டிருக்குது. ஏறத்தாழ 20 அடி அளவுக்கு நீளம் உள்ள சாலைகள்ல 30 அடி உயர கொடிக்கம்பங்கள் ஆங்காங்கே நடப்பட்டிருக்க சூழ்நிலையில இங்க விபத்து ஏற்பட ஒரு அபாயம் ஏற்பட்டிருக்குது. மாநகரோட மைய பகுதியில 100கணக்கான வாகனங்கள் மணிக்கணக்கில் சென்றுட்டு வர ஒரு சூழ்நிலையில இப்படிப்பட்ட ஒரு கொடிக்கம்பம் நிறுவி இருக்கிறது. இங்க பலத்த ஒரு சர்ச்சை ஏற்படுத்தியிருக்குது. மாவட்ட நிர்வாகம் தரப்புல இது குறித்து எந்த விதமான நடவடிக்கை எடுக்கிற ஒரு சூழ்நிலையில உடனடியாக மாவட்ட நிர்வாகம் இது குறித்து நடவடிக்கை எடுக்கணும்னா பொதுமக்கள் தரப்புல கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அதாவது சென்னையில இதே போல ஒரு கொடிக்கம்பம் சாய்ந்து பெண் ஒருவர் உயிரிழந்த நிலையில இதை முன் எடுக்க நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா, கொடிக்கம்பங்கள் அமைப்பதற்கு பல்வேறு விதிமுறைகளை சொல்லிச்சு. ஆனா அது அப்படிப்பட்ட எந்த விதிமுறைகளையும் கடைபிடிக்காம சாலை பகுதிகளில் நடப்பட்டிருக்கிற கொடிக்கம்பங்கள் இங்குள்ள பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குதுங்க. விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.